அண்மை செய்தி. காஷ்மீர் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளில் ஒருவரை உள்ளூர் குதிரை ஓட்டி வீரத்துடன் எதிர்கொண்ட தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பஹல்காமில் நடைபெற்ற அந்த தீவிரவாத சம்பவத்தில் உள்ளூர் மக்கள் ஒரு சிலரும் உயிரிழந்திருந்த தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அதில் ஒரு குதிரை ஓட்டியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அந்த குதிரை ஓட்டி யார், ஏன் அவர் உயிரிழந்தார் என்பதற்கான விவரங்கள் தற்போது பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த குதிரை ஓட்டி பஹல்காமை சார்ந்தவர். பைசரோன் என்கின்ற பள்ளத்தாக்கு பகுதிக்கு குதிரையிலே 4 சுற்றுலா பயணிகளை அவர் அழைத்து சென்றிருக்கின்றார். அந்த பகுதியில் நடந்து செல்ல முடியும் அல்லது குதிரைகள் மூலமாக செல்ல முடியும், வாகனத்தில் செல்ல முடியாது. பஹல்காமிலிருந்து அந்த பைசரோன் என்கின்ற பகுதி வரை குதிரைகள் மூலமாகத்தான் பயணிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த குதிரை ஓட்டி அந்த புல்வெளிக்கு வரக்கூடியவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயணத்தின் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய நபராக இருந்திருக்கின்றார். நேற்றைய தினம் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை தாக்கும் பொழுது அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். தீவிரவாதி ஒருவனுடைய கையில் இருந்த AK-47 துப்பாக்கியை அந்த சையத் அதில் உசேன் என்கின்ற குதிரை ஓட்டி பறித்திருக்கின்றார். ஏனென்றால் உள்ளூர் மக்களுக்கு அந்த நபர்களை பார்த்த உடனேயே அவர்கள் தீவிரவாதி என்பது தெரிந்துவிட்டது. சுற்றுலா பயணிகள் தான் அவர்கள் இந்த பகுதியில் நடமாடக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கு இருந்திருக்கின்றார்கள், சற்று எச்சரிக்கை குறைவாக. ஆனால் உள்ளூர் மக்கள், குறிப்பாக இந்த குதிரை ஓட்டி குறிப்பிட்ட அந்த நபர்களை பார்த்த உடனேயே இவர்கள் வன்முறை செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள், தீவிரவாதிகள், மக்களை தாக்க வந்திருக்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் ஒரு தீவிரவாதியின் கையில் இருந்த AK-47 துப்பாக்கியை பறித்து மற்ற தீவிரவாதிகளையும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கும் துணியில் செயல்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாகவே இந்த குதிரை ஓட்டியான சையத் அதில் உசேன் என்பவரும் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. 28 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 1-2 பேர் உள்ளூர் மக்கள். அந்த உள்ளூர் மக்களில் இந்த குதிரை ஓட்டியும் ஒருவர். இந்த குதிரை ஓட்டி 4 சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றிருக்கின்றார். வைன்மர காடுகளுக்குள் இருந்து தீவிரவாதிகள் வெளியில் வந்தவுடன் அவர்களை பார்த்த உடனேயே அந்த நபர்கள் தீவிரவாதிகள் தான் என்பதை கண்டறிந்து கொண்ட இந்த குதிரை ஓட்டி அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை எச்சரித்தது மட்டுமல்லாமல் ஒரு தீவிரவாதியின் கையில் இருந்த AK-47 துப்பாக்கியை பறித்துக் கொள்ள முயற்சித்திருக்கின்றார். அப்போது கோபமடைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளோடு சேர்த்து இந்த உள்ளூர் குதிரை ஓட்டியையும் கொடூரமான முறையிலே தலையிலே சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.